Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு சூப்பரான சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நாங்க பார்க்க போறோம். இது காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கும் செய்யலாம், மதியானம் லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப குயிக்காவும் செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நான் 1 கப் அளவுக்கு இதில் வந்து சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த சேமியா தான். நீங்கள் வறுத்தது வறுக்காதது எது எடுத்தாலுமே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் உதிரியாகவும் இருக்கும். நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து டைம் எடுக்கும் நமக்கு வறுத்தெடுக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் எடுத்திங்கன்னா அது வந்து இன்னொரு 3 நிமிஷம் சேர்த்து வந்து உங்களுக்கு வறுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இந்த சேமியா வந்து ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, சின்னதாக ஏலக்காய், சின்னதாக கல்பாசி ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பச்சை ஏலக்காவும் வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம சிவக்க வறுத்துக்கலாம். முந்திரி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்தா வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா முந்திரியும் வறுபட்டுருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயமெல்லாம் பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு இதை நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா உரலில் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறத விட இது போல் இடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டோம்னா வாசனை ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வந்து நம்மளுக்கு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு சுருங்கி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பீன்ஸ் இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காய்கறியெல்லாம் வந்து நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து வேக வச்ச பட்டாணி வந்து நீங்கள் ஊற வச்சு இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க நான் அப்படியே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இது வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இல்லை 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்தேன், அதே கப்லேயே 2.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ எல்லாம் வெந்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு குறைவான தீயிலே வச்சு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த காய் வந்து இந்த கொதிக்கிற இந்த தண்ணியிலையும் சேமியா போட்டதுக்கப்புறம் சேர்ந்து நல்லா கரெக்டாக வெந்து வரத்துக்கு எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஆகுது. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு குறைவான தீயிலே வச்சு இதை வந்து நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இடையில எடுத்து நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கலந்து விடுங்க. இப்போது 90% வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 90% அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. திருப்பியும் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுதாங்க ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ நல்லா வந்து எல்லாமே தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா கரெக்டாக சரியாக போயிடுச்சு. பிரியாணியும் வந்து நமக்கு நல்லா சேமியாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கரெக்டாக உதிரியாக ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.